அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அது தேவனுடைய ஒரு வடிவம், சபைக்கான ஒரு திட்டம். நீங்கள் ஒரு போதனைக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ஏன்னா நீங்கள் வரும்போது உங்கள் இருதயம் ரொம்ப மூடி இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஊடுருவணும். அந்த நிலம் தயாராகிருச்சுன்னா நாங்கள் இப்போ விதைக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா பிரசங்கியும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியுன்றதை காட்டுறதுக்கு நீங்கள் இங்கே இல்லை. நீங்கள் விதையை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? நன்றி இயேசு. ஆண்டவர் மோசேக்கு ஒரு கூடாரத்தை காட்டினார். மோசே மலையில் இருந்தப்போ ஆண்டவர் அவனுக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்டணுன்றதை காட்டினார். வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்கணும், விளக்கு எங்கே இருக்கணும், அப்போ எங்கே வைக்கணும், எல்லாம் எங்கே இருக்கணுன்றத ஆண்டவர் காட்டினார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரியின்படியே நீ அதை படிப்படியாக செய்யின்னு ஆண்டவர் சொன்னார் மோசேக்கு. அப்போ அவர் வந்தப்போ யாத்ராகமத்தில் நீங்கள் அதை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புஸ்தகம். அது 20-25க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற ஒரு புஸ்தகமாக மாறிடும். நான் பரலோகத்துக்கு போகும்போது கேட்பேன், ஆண்டவரே எதுக்காக நான் அந்த கேண்டில் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், அளவு இப்படி இருக்கணும், ஆரோனுடைய உடை அது எப்படி இருக்கணும், அதுக்காக ஆண்டவர் ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணாரு ஆவியானவரால் ஒரு டெய்லராக இருக்கிறதுக்காக. அந்த டெய்லர் ஆவியினால நிரம்பியிருந்தார். ஆவியானவர் அவர் நடத்தினார். நீ எது தைக்கிற பாரு, ஆரோனுக்கு தைக்கிற, என்னுடைய பிரதான ஆசாரியன், இப்போ நீ முழுவதும் ஆவியால் நிரம்பியிருக்கணும்னு. பழைய ஏற்பாட்டு அந்நிய பாஷை இல்லை, ஆனால் ஆவியானவர் அந்த ஐடியாவை கொடுத்தாரு, கனவுல கொடுத்தாரு, தரிசனத்தில் கொடுத்தாரு. அவ தேய்த்து கொண்டிருந்தான், அவன் எல்லாத்தையும் திட்டம் போட்டிருந்தான். மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அது ஒண்ணுமே ஆவியானவர் இல்லாமல் நடக்காது. எதுவுமே நடக்காது. ஆவியானவர் இல்லாமல் உங்களால ஒரு சின்ன குழந்தைய கூட நடத்த முடியாது. எனக்கு தெரியல எப்படி மக்கள் அதை பற்றி யோசிக்கிறதுல, ஆவியானவரை பற்றி படிக்கிறது கிடையாது, ஆவியானவரோடு கூட பேசுறது கிடையாது, ஆவியானவரோடு கூட ஐக்கியம் வைக்கிறது இல்லை, ஆவியானவரோட ஒவ்வொரு நாளும் உணர்கிறது இல்லை. அவங்க பாஸ்டர், அவங்க மிஷனரி, அவங்க தலைவர்கள். நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்ன அசுத்தமான வாழ்க்கை, உள்ள வெளியோர் அம்பலபரபலபரபலபா நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு எழுப்புதல் வரும், ஆவியானவர் ரொம்ப வல்லமையாக வெளிப்படுவார், ரொம்ப மகிமையாக வெளிப்படுவார். அதே நேரத்தில் கோபமாகவும் இருப்பார். நீங்கள் பார்ப்பீங்க, கவனிங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அதை அனனியா வந்தா, சபையாரா வந்தா, ரொம்ப மகிமை, எல்லா பக்கமும் அற்புதம், அப்படியே நிழல்ல அற்புதம், எல்லாத்துலேயும் அற்புதம். அனனியா, சப்பீரா, இந்த பணம் என்ன, இவ்வளோதான் வித்தியா? ஆமா. ஏன் இவ்வளவு தைரியம் உனக்கு இருந்தா ஆவியானவர்கிட்ட நீ போய் சொல்லுவ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எந்த மறைவு ஒளிவோம் அது ஆவியானவருக்கு விரோதமாய் போய் சொல்வது. ஆவியானவர் உங்களை ஊழியக்காரனா மாத்திருக்கிறாரு. ஆவியானவர் உங்களை ஒரு சூப்பர்வைசரா வச்சிருக்கிறாரு. நீங்க ரொம்ப ஒரு அஜாக்கிரதையா இருக்க முடியாது. நீங்க ஆவியானவர் போய் சொன்னியான்னு கேட்ட அப்புறம் கீழே விழுந்தான். கணவனும் செத்தான், மனைவியும் செத்தான். பிள்ளைகளாக இருந்தா பிள்ளைகளும் செத்துருப்பாங்க எல்லாம்.
ஆவியானவர், நம்ம எல்லாரும் சொல்றோம் ஆவியானவரே எழுப்புதல், ஆவியானவர் எழுப்புதல். ஆவியான சொல்றேன், அம்மா நான் ஏன் தெரியுமா காத்திருக்கிறேன். நான் மட்டும் அவ கிரியை செய்ய ஆரம்பிச்சேன்னா பெரிய பெரிய தலைவர்களும் காலியாயிருவாங்க. அது ரொம்ப சீரியஸானது. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இங்கே நான் சிலருக்காக சொல்ல வேண்டியிருக்குது. ஆவியானவர், அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். எல்லாம் ஒரு மாதிரி காட்டப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதிரியின்படி நீ செய். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு பாஸ்டரும், ஒவ்வொரு எதிர்கால ஊழியர்களும், எல்லா விசுவாசியும் நீங்க அதை பார்க்கணும். தயவுசெய்து என்கிட்ட கவனமாக கேளுங்க, நான் வேக வேகமாக போறேன். சபைக்கான ஒரு மாதிரி அது அது யாங்கிச்சோவுடைய சபை உங்களுக்கு மாதிரி அல்ல. பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் சபை வந்து நாம எல்லாரும் யாரையோ நம்மளுக்கு மாதிரியா வச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய மாதிரி என்னன்னா, அவருடைய ஆசை என்னன்னா, ஆதி சபை இருக்கு பாருங்க, ஆதி சபை, அப்போஸ்தல நடவடிக்கைகள். ஜான் ஜி லேக், எத்தனை பேருக்கு ஜான் ஜி லேக் தெரியும்? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊழியர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஹீரோ. அவர் ஜான் ஜி லேக், ஸ்மித் விகில்ஸ்வர்த், இந்த மாதிரியான மக்கள் என்னுடைய ஹீரோக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால தான் செத்தவங்களுக்கு நான் மக்கள் பார்ப்பேன். அவங்க எந்த அளவுக்கு வல்லமையாக பார்க்க மாட்டேன். அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப காலம் தேவனோடு கூட நடந்தாங்க, எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாங்க, அவங்கள தான் நான் முன்மாதிரியாக எடுத்துப்பேன். ஹலாபாரா சிங்காலாபாரா ஷாக்கட்டாபா. இன்றைக்கு வாலிபர்கள் யார் எங்க வரம் வந்துச்சோ எல்லாம் ஓடு 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 ஓடு. எங்கன்னா அபிஷேகம் பெற்றுக்கொள்ற அண்ணா, அபிஷேகம் நீங்க ஆல்ரெடி பெற்றுட்டீங்க, அது உங்களுக்குள்ளதான் இருக்குது, அது பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க போய் அண்ணா 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 அபிஷேகம் அபிஷேகம் எடுத்துக்கோ. 10 வருஷமா அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் அபிஷேகம் சொல்லிட்டு எங்கேயும் போனதில்லை. நான் எங்கெல்லாம் போனேனோ யாருமே எனக்கு தீர்க்க தரிசனம் கூட சொன்னது கிடையாது. நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. நான் அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சேன், அந்த தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்ள. அப்போ அங்கே ஒரு தீர்க்க தரிசன இயக்கம் இருந்துச்சு. தீர்க்க தரிசன தலைவர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்போ நானும் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலான்னு நினச்சேன். அவங்க இந்த மாதிரி எல்லா தீர்க்க தரிசிக்கு பின்னாடி ஓடுவாங்க. அந்த தீர்க்க தரிசி சொன்னார் எனக்கு 2 பிள்ளைங்கன்னு, அந்த தீர்க்க தரிசி சொன்னார் எனக்கு 5 பிள்ளைங்க. எல்லாம் எழுதி வச்சு பாருங்க. தீர்க்க தரிசி எனக்கு அப்போஸ்தலர். ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் எல்லா தீர்க்க தரிசி வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய புஸ்தகமாக எழுதி நீங்கள் சாகும்போது நாங்கள் அதையும் உங்களுடைய கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிடுறோம். எப்பா தீர்க்கதரிசி ஒன்ன ஆமே, நீயும் ஆவியானவரும் ஐக்கியம் தான் உன்னை பெரிய ஆளா மாத்த போகுது. ஆமேன். இப்ப மக்கள் பைத்தியமா இருக்கிறாங்க, அதனால அதை பேச வேண்டி இருக்குது. இந்தியாவில் சில ஸ்டேட்ஸ் இருக்குது, நீங்க ஒரு பிரசங்கியா இருந்தா நீ பேர் சொல்லி அழைப்பியா? ஆமா, அப்பதான் கூப்பிடுவாங்களே உங்களை. எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. எனக்கு சந்தோஷம்தான், நமக்கு ஆவியின் வரம் தேவைதான். ஆனா தீர்க்கதரிசி எலியா, எலைசா, எரேமியா, எசேக்கியல், சகரியா, தானியேல், ஆமோஸ் யாருமே அந்த மாதிரி சொல்லல. அவங்க வாயை திறந்த உடனே ஆண்டவர் பேசினார், முழு சபைக்கும் பேசினார். வரம் வேற, தீர்க்கதரிசன வரம் வேற, ஞானத்தை போதிக்கும் வசனம் வேற. ஆனா நான் அதை குறித்து நான் பேசல. ஒரு தீர்க்கதரிசி என்பது வேற. தீர்க்கதரிசி அப்படின்றது ஒரு ஊழியம், ஊழிய வரம். அது முழு தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய சப்தமா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்வதாவது நீ பின்மாறி போயிட்ட, அதுதான் தீர்க்கதரிசி. அது தீர்க்கதரிசன ஊழிய வரம். தீர்க்க தரிசனம் சொல்றது வேற. எங்களுடைய செமினாரில் நேற்று 1 மாதத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டவங்க கூட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றாங்க. அப்போ வரங்கள் யார் மூலமாலும்
கிருபையினால வந்துடும் ஆவியானவர். நம்ம மக்கள் வந்து ஏற்கனவே நம்ம போதிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியா நீங்கள் இருக்கணும்னா அது ரொம்ப வித்தியாசமானது. எரேமியா எடுங்க எரேமியா 15:19. Therefore, thus says the Lord, if you return, then I will bring you back. இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். சொல்லுங்க, நீ சீர்படுத்துவே, நீ எனக்கு முன்பாக நிற்பாய், நீ எனக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். அப்புறம் முதலாவது, ரெண்டாவது, நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தாள். எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப விலையேற பெற்றத தீழ்ப்பானதிலிருந்து பிரித்தெடுத்தாள். தீழ்ப்பானதுன்னா மோசமானது, பிரயோஜனமற்ற விலை மதிப்பற்ற. நீங்க விலையேற பெற்றதை தீழ்ப்பானதிலிருந்து நீ பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். ஆமென் ஆண்டவரே. எஸ் கபரபா சந்தரபரபரபா. எல்லாரும் சொல்லுங்க, அவன் தான் தீர்க்கதரிசி. அவனுக்கு எது விலையேற பெற்றதுன்னு தெரியும். அவன் அதை எடுக்கிறான், அந்த விலை தில்பானதை பிடிங்கி எடுக்கிறான். அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவர் அவனை ஒரு வாயாக மாற்றுகிறார். சரி, எல்லாரும் சொல்லுங்க, அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு சபைக்கு வந்து அப்போஸ் நடவடிக்கைகள் தான் மாதிரி. அப்போ என்ன நடக்குது? ஜான் ஜி லேக் அவருக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அவருக்கு பல 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 தரிசனங்களை ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு. உண்மையாகவே நீங்கள் ஆவியானவரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தரிசனங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கனவுகள் இருக்கும், உங்களுக்கு மனப்படங்கள் கிடைக்கும். உங்களுடைய கற்பனை சக்தியே அது ஆவியானவருடைய ஸ்க்ரீனாக மாறிவிடும். நீங்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஒரு தரிசிக்கிறவர்களா, ஒரு அதே நேரத்தில் மிஷினரியாகவும் இருப்பீங்க. ஆவியானவரோடு கூட நடப்புதுன்னா நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் நூற்றுக்கணக்கான முறை என்னோட கனவுல நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்றதை ஆண்டவர் எனக்கு காமிச்சிருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல நான் என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன், உங்களுடைய குமாரரும் உன் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஓ வாலிபன், தரிசனங்களை பார்ப்பார். வயதானவர்கள், முதியோர்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அதுதான் வந்து ஆவியானுடைய வாழ்க்கை. அது வந்து ஆண்டவருடைய ஒரு மாதிரி. சபைக்கு தரிசனம் இல்லை, கனவு இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லைன்னா சபை தன்னுடைய மகிமையை இழந்துருச்சு, அது பின்மாறி போயிருச்சு. இப்போ ரொம்ப 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 கொஞ்சம் மக்கள் தான். உங்க வாலிபர்களுங்க, எல்லா வாலிபர்களும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. உங்களுக்கு சந்தோஷமா? பெற்றோர் நினைச்சு பாருங்க. பிலிப்புக்கு 4 குமார்த்திகள் இருந்தாங்க. 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மையான அதுதான் ஆதி சபை. கடைசி நாட்கள்ல முழு குடும்பமும் தரிசனங்களை பார்க்கும். ஆமென். எல்லா குடும்ப ஜெபமும் வந்து தீர்க்க தரிசனம் வரும். இதுதான் தேவனுடைய மாதிரி. அந்த வசனத்தை எடுங்க, 2:17 எடுங்க பார்க்கலாம். வாசிங்க 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17 படி, தேவன் கொடுத்த மாதிரியின்படி நாம் கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருப்பதனாலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார், எல்லா மாம்சத்தின் மேலேயும் ஊற்றுவார். நீங்க ஜெபிக்கணும் பெரியமானவர்களே. விசுவாசி, எந்த விசுவாசியுமே அந்நிய பாஷை பேசுவதை தவிர்க்க கூடாது. சொல்லுங்க, பிதாவே உங்க ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த மாதிரியின்படியே எல்லா கிறிஸ்தவனும் அவன் ஆவியினாலே நிரம்ப வேண்டும்.
அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். லூத்ரன் ஆவியானவருக்கு மனதை தரங்க. CSI CNI ஆவியானவருக்கு மனத்தரங்க. பேப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் எல்லா சபைகளும் மனதை திறக்கட்டும். இது கடைசி நாட்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. இதுதான் உங்களுக்கு உங்களுடைய அனுதின ஜெபமா இருக்கணும். ஏன்னா கடைசி நாட்கள் எழுப்புதல் அது ஆதி காலத்தில் அப்போஸ்தல காலத்தில் நடந்த எழுப்புதலினுடைய பின்மாரியா இருக்கும். ஜான் ஜில்லைக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவர் அப்படியே ஒரு பிரகாசிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துச்சாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அது என்னடா வெளிச்சம்னு பார்த்தா ஒரு தேவ தூதன் வந்தானாம். கையில் வேத வச்சிருந்தானாம். அது சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. காலத்துக்கு முன்னாடி வாசித்தேன். அப்போ தேவ தூதன் அந்த வேதத்தை காட்டுனானாம். அது அப்போஸ்தல நடவடிக்கை திறந்துருந்துச்சா 1-2. அப்போ தேவதூதன் சொன்னானா, ஜான் ஜிலே இந்த 2 அதிகாரம் இந்த புஸ்தகம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் கடைசி நாட்களில் நீ பார்ப்ப, அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொன்னானா. அப்போ எல்லாருமே அதை வாசிக்கிறதுல நீங்கள் இன்றையிலிருந்து நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒருவேளை நான் எவ்வளோ வேகமாக முடியுமோ இந்த மற்ற நாளே நான் உங்களுக்கு வேகமாக நான் போயிடுவேன். எல்லாம் ஆயத்தமாக நீங்கள் வாசிப்பீங்களா? ஒரு ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் உங்களுடைய குமார்த்திகளும். வேக 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 வேகம். உங்களுடைய வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கனவு சொல்லுங்க. என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உடைய குடும்பத்தில் கூட வேலை செய்வர்கள் கூட, அடிமைகள் கூட, சமைக்கிறவங்க கூட, எல்லா வேலைக்காரர் கூட எல்லாரும் ஆவினாலே நிரம்புவார்கள். அவர்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அம்மா நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அம்மா அப்படின்பாங்க. அவங்க வீட்டை க்ளீன் பண்ண வராங்க, ஆனால் உங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி உங்கள் வாழ்க்கையவே க்ளீன் பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்க. அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே. எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம் அது சபையில் அதிகமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். சபை தீர்க்க தரிசனம் வரும் பொழுது அதுக்கப்புறம் நான் அற்புதங்களை காட்டுவேன். அதுக்கப்புறம் வீல் சேர் காலியாகும், சிவட்டு காது திறக்கும், குருட்டு கண்கள் திறக்கும், மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க. நாம் அப்படிப்பட்ட பரவசமான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவது வர்றது தீர்க்க தரிசனம், அதுக்கப்புறம் அற்புதங்கள் வருகிறது, அதுக்கப்புறம் அப்போஸ்தலம் வருகிறது. அப்ப நாம் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க இந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிப்பீங்களா? அப்ப ஆண்டவர் என்கிட்ட இந்த புஸ்தகம் இதுதான் தியானிக்கணும், இதை தியானிக்கணும். நம்மளுடைய சபையை நம்ம கட்டுவதற்கு ஆதி காலத்தில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஒருத்தர் வெளிப்பாட்டை சொன்னாங்க, ஒருத்தருக்கு பாடல் இருந்துச்சு, அதுதான் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாம் தலையை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் மாறும். அப்போஸ்தல நடவடிக்கை 1 அதிகாரம். ஆகையால் தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, அது கோடு போட்டுக்கோங்க, அவர் செய்ய உபதேசம். 2ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் எப்போதும் சிலது செய்யப்பட்டது, உபதேசிக்கவும் பட்டது. எல்லாரும் சொல்லுங்க. மக்கள் இயேசு கிட்ட வந்தாங்க, அவருடைய சத்தத்தை கேட்கவும்
சுகமாக்கப்படவும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிட்ட வந்தாங்க மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கவும் அவராலே சுகம் பெறவும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அதே கிறிஸ்து. ஆமென். அவர் என்னுடைய ஜீவனாய் மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார். மக்கள் என்கிட்ட வருவாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க வருவாங்க, சுகமாக வருவாங்க. மக்கள் என்கிட்ட வருவாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும். இப்போ அவர் என்னுடைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நேரம் வருகிறது. நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கிறிஸ்துவினுடைய ஊழியம் அது மீண்டுமா எனக்கு வருகிறது. அடுத்த வசனம் படிக்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்ய உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்ய அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்ய உபதேசம் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தம் உண்டு பண்ணினேன். இப்போ இயேசுவான் தம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்ட பின்பு யோர்தான் நதியிலிருந்து அவர் பரலோகத்துக்கு போகும் வரை, அவர் பரலோகத்துக்கு போன வரைக்கும் இயேசு எல்லாவற்றையும், இயேசு பேசின எல்லாமே அது ஆவியானவராலேதான். கவனிங்க, அவர் பிரசங்கமோ உபதேசமோ இல்லை அற்புதங்களோ பூமிக்குரிய வாழ்க்கையில மட்டும் பண்ணல. அவர் உயிரோடு எழுந்த பிறகு கூட, அவருக்கு உயிர் தெழுந்த சரீரம் இருந்தது, அப்ப கூட அவர் சீஷர்கள்கிட்ட அந்த நேரத்தில் அவருக்கு பரிசுத்தம் தேவைப்பட்டார். அப்பா, இந்த பாடியிலே ஆவியானவர் இல்லாம சமாளிக்கிறீங்களே, இந்த மாம்ச சரீரத்துல நீங்க ஆவியானவர் மேல நம்பல, நீங்களா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நினைச்சு பாருங்க, அவர் உயிரோட எழுந்துட்டார். அப்ப கூட சீஷர்கிட்ட பேசும்போது ஆவியானவர் மூலமா தான் கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, ஓ நீ யார்கிட்ட பேசும்போதும் ஆவியானவர் இல்லாம பேசிராத. ஓ நீ கொடுக்கிற ஆலோசனைகள் கூட, நீ ஹலோன்னு சொன்னா கூட உனக்கு ஆவியானவர் மேல நீ சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் மத்தேயுலேருந்து யோவான் வரைக்கும் போய் நீங்கள் ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் அதிகமாக வாசித்து படிக்கணும். என்னால் பண்ண முடியாது, நீங்கள் சும்மா கேட்டுட்டு போக முடியாது. இயேசுனுடைய வாழ்க்கை, அவர் பிறந்தது அவர் ஆவியினாலே பிறந்தார். அவருடைய பேரே பரிசுத்தாவியினுடைய குழந்தை. எல்லாரும் சொல்லுங்க, நீ ஆவியானவருடைய குழந்தை. இயேசுக்கு என்ன? அவர் ஆவியானவருடைய குழந்தை. நான் ஆவியானவருடைய குழந்தை. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் பரிசுத்த ஆவியானவர் மேலே சார்ந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு படி வைக்கும் போதும் ஆவியானவரை சார்ந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பிசாசை துரத்துறதுக்கும் ஆவியானவர் சார்ந்திருந்தார். ஒவ்வொரு ஒரு சோதனை முழுவதும் ஆவியினால் நிரம்பியது. இன்னொருடைய சோதனைக்கும் ஆவியில் நிரம்பியிருந்தார். இன்னொரு சோதனைக்கும் நீங்கள் ஆவியினால் நிரம்பி இருக்கும் போது நீங்கள் எல்லா உங்கள் சோதனைகளையும் ரொம்ப சுலபமாக ஆக்கிடுவீங்க. நான் உங்களுக்கு, நீங்கள் காலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க 1 மணி நேரம். அது பர்கரை சாப்பிட்றீங்க, ஜூஸை குடிக்கிற மாதிரி. வார்த்தையை வாசிங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஷபாலாபா ஹண்டலாபா ரபா ஹண்டா உடலாமா ஹண்டலா ரபான். நான் பைபிளை வாசிக்கும் போது நான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன், நான் வசனம் வாசிப்பேன், நான் அந்நிய பாஷையில் பேசுவேன். நீங்கள் எழும்புங்க. முழு நாளும் பிசாசு உங்களை பார்ப்பான். எந்த பக்கம் வரான்னு ஓடியே போயிடுவான், வேற பக்கமாக. அந்த நாளில், எந்த நாளில் ரொம்ப அழகான பொண்ணு வருவன்ட்டு ஹலோ நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும், உங்களுக்கு ஆவி பயங்கரமாக நிரம்பியிருப்பீங்க. நீங்கள் ஆவி நிரப்புறீங்க, உங்களுக்கு அதை பற்றி ஒரு பாதிப்புமே இருக்காது. எந்த நாளில் நீங்கள் ஆவியானரை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களோ உங்கள் மாம்சம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது.
எல்லா சுகம் உங்களுக்கு தெரியும். அவர் மாம்சத்தில் இருந்தபோது இயேசு நசனாக இயேசு அவர் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் நன்மை செய்கிற சுற்றி திருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க யாருக்காவது நன்மை செய்யணும்னா ஆவியானவர் இல்லாம உங்களால நன்மை செய்ய முடியாது. நீங்க நன்மை செஞ்சா கூட அது உங்களுக்கு தீமையாயிரும். ஓ பிரியமானவர்களே, எல்லாம் ஆவியானவரால தான். அவர் ஆவியானவர் மூலம் பிசாசுகளை துரத்தினார். அவர் சொன்னார், நான் பிசாசுகளை தேவனுடைய ஆவியினாலே துரத்துகிறேன்னு சொன்னார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் சீஷர்கள்ட்ட பேசினார் பாருங்க. நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் என்னோட மனைவி கிட்ட போகும்போது, ரூமுக்கு போகும்போது நான் சொல்லுவேன், ஆவியானவரே என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லுவேன். நீங்க மாம்சத்துல பேசுறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க கிரேக்கு பேசுவீங்க, உங்களுடைய மனைவியோட பாஷை வந்து லத்தீனா இருக்கும். ஆனா நீங்க ஆவியில பேசுனீங்கன்னா உங்க மனைவியோட இருத்தை நீ தொட்டுருவீங்க. நீங்க பிள்ளைகள் கிட்ட பேசும்போது கூட என்ன ஒன்று அடிப்பேன் என்ன சொல்லாதீங்க, சந்தலபர பண்டலபர பண்டலபா, இங்கே வான்னு கூப்பிடுங்க. முயற்சி பண்ணி பாருங்க. பிள்ளைகிட்ட கூட நீங்க ஆவினால் நிரம்பிடுங்க. அடிக்கிறது கத்துறது, நான் எல்லாம் என்னோட சகோதரிகள்கிட்ட எல்லாம் முயற்சி பண்ணேன். நீங்கள் எவ்வளோ கத்துறீங்களோ அந்த அளவுக்கு நெஞ்சு வலி தான் வரும் உங்களுக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்களோ செய்யாதன்னா அவங்க பயந்துப்பாங்க அப்படியே. ஆமென். ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பாடத்தை நம்ம படிக்கணும். நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கூட நீங்கள் வேதத்தை எல்லா அப்போஸ்தலர் படிக்கிற வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் பிரசங்கமே எல்லாரும் சொல்லுங்கள், முதல் பிரசங்கம் பேதுரு பிரசங்கம் பண்ணது. அவன் என்ன தெரியுமா பண்ணா, அவன் அந்நிய பாஷையில் மேல் விட்டரில் பேசுகிறான். பெரிய கூட்டம் வருது, ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. லபரபா லபா ஷண்டலபா ரபந்தலபா, எல்லாரும் அப்படியே குடிச்சிருக்கிறாங்க, அப்படியே ஆவியில் அப்படியே குதிச்சுட்டு இருக்கிறான். நல்லா பெரிய கூட்டம் வந்துருச்சு பாருங்க. உடனே அவன் எழுப்பி நிற்கிறான், கவனிங்கன்றான். அவன் ஆவியில நிரம்பி அதுக்கப்புறம் கவனிங்கன்னா பாருங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபை பிறந்துச்சு. பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு நாளும் போய் தூங்காதீங்க, பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, வாயை மூடு. இந்த எல்லா நாளும் நான் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிற இத்தனை வருஷம் நான் ஒரு நாள் கூட அதுக்கு துணிஞ்சதில்லை. நான் அந்நிய பாஷையில் பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். 1 மணி நேரமாவது பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன், 1/2 மணி நேரமாவது பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன். நான் வந்து பாஸ்டர் குடும்பத்துக்கு பேசணும்னா, நான் வாலிப பையனாக இருக்கும்போது நான் தமிழில் வந்து நான் சொல்கிறேன், என்னோடய கணவரை கவனிங்கன்னு. அவர் மார்க்கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சண்டே சாட்டர்டே நல்லா பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ண போகிறோம். சாட்டர்டே மார்க்கெட்டுக்கு போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகிறாரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நான் பெண்களுக்கு சொல்லி தருவேன், உடனே நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, டோருக்கிட்ட போங்க, போய் சொல்லுங்கள், கதவை சாத்துங்க, சொல்லுங்கள் கணவன்கிட்ட, போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்னா, ஐயோ கணவனே போகாத, இது ராத்திரி எனக்கு ரொம்ப கெட்ட கனவு வந்துச்சு உன்னை பற்றின்னு, அந்த மாதிரி தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா அந்நிய பாஷை பேசாமல் அவர் பிரசங்கம் பண்ண போகக்கூடாது. மக்கள் வந்து அப்படியே இந்த தியாலஜிகள் தான் வேதப்படுறத பெரிய பிரச்சனை. தியாலஜி வர வரைக்கும் அவங்க நல்ல ஆவியில் நிரம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய தியாலஜி பைபிள் படிச்சு ரொம்ப எசேக்கியா நான் சொல்லுவேன், ஹெர்மட்டாலஜி படி ஒரு முறை நான் வந்து மிஷினரியாக இருந்தேன் நார்த் இந்தியாவில். அப்போ ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன், எப்படி ஒரு பிரசங்கத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணுவதுன்னு. எவ்வளோ பெரிய புஸ்தகம். நான் அதை படித்தேன் எல்லாத்தையும். அதை முடித்த பிறகு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் நினச்சேன் அழுக வர மாதிரி இருந்துச்சு எனக்கு பயங்கரமாக. ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருந்த எதுவுமே எனக்கு அது ஏபிசி கூட தெரியாது. அதை நான் செஞ்சது கூட இல்லை. அவர் தாங்க இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். தியாலஜிங்கெல்லாம் உட்காந்துருக்குறீங்க இங்கே.
இந்த மண்டை பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்துருக்குறேன் அற்புதங்கள் கூட. எங்கள் ஸ்கூலில் யார் உங்கள் பத்மாவதி, உங்களோட தங்கச்சி பேர் புஷ்பான்னு யார் சொல்கிறது? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அவ்வளோ படிக்காதவங்க, ரொம்ப எளிமையானவங்க. இந்த ஐஏஎஸ்ஸு எம்பிபிஎஸ்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வராது. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப எளிமையாயிருவீங்க. ஆனீங்கன்னா வந்துடும். ஆவியின் வரங்களுக்கு ரொம்ப எளிமையும் ஆவியானவர் மேலே சார்ந்திருக்கிறதும் தான் ரொம்ப 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 முக்கியம். சத்துருக்கள் பேதுரு சூழ்ந்துட்டாங்க பாருங்க. 4:8 பாருங்க. எல்லா சத்துருக்களும் ஏப்பா ஆசாரியர்களே, மத தலைவர்களே, எல்லா குடும்பம் வந்துருச்சு. கோபத்தோடு கூட வராங்க. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி அவருடைய தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று கண்டு கொண்டார்கள். நீங்க ஆவியினாலே முழுவதும் நிரம்பி இருக்கும் போது உங்க சத்துருக்கள் கூட நீங்க ஆவியானவருடைய பலத்தோடு கூட பேச முடியும். உங்களுக்கு யோசேப்பு ஞாபகம் இருக்குதா? யோசேப்பு பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? யோசேப்பு சகோதரர்கள் வர்றாங்க. அவங்க கிட்ட யூத மொழியிலையா பேசுனா? எந்த மொழியில அவன் பேசுனா? எகிப்து மொழியில கூட ஒரு வியாக்கியானம் பண்றவன்னு வச்சுக்கிட்டான். அவன் எகிப்து பாஷையில பேசுறான். அவங்க என்ன உடனே அவங்க போய் சொல்றாங்க, ஏன்னா அவன் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் நடிக்கிறது இல்லைங்க, நமக்கு நிச்சயமா ஒரு வியாக்கியானம் வரணும். மனைவியோடு கூட பேச, கணவனோடு கூட பேச, சபைக்கு பேச. நான் சொல்கிறேன், நீங்கள் முழுவதும் ஆவினால் நிரம்பி இருக்கும் போது உங்களுடைய பேச்சு மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. பிரியமானவர்களே, எழுமி நில்லுங்க பார்க்கலாம். இப்போது சொல்லுங்க, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே, எனக்கு நீங்க தேவை. என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க தேவை. என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க எனக்கு தேவை. என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு நீங்க தேவை. என்னுடைய மாம்சத்தை மேற்கொள்ள நீங்க எனக்கு தேவை. என்ன தீர்மானம் எடுக்க எனக்கு நீங்கள் தேவை. எல்லா நாளும் என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு தேவை. இயேசு ஆவியானவர் மேலே சார்ந்து கொண்டார். உயிர் தெழுந்த பிறகு கூட ஆவியானவர் மூலமாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் சிங்காசனத்து மேலே உட்கார்ந்தார். அவர் ஆவியானவரை சார்ந்து வாழ்ந்தார். ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே, நான் ரொம்ப 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 சாரி சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க, என்னுடைய பேராக்லிட்டாஸாக வந்தீங்க. நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க, என்னுடைய வல்லமையான ஒரு உதவியாளராக. ஆனால் நான் ஒரு நாளும் உங்கள் உதவியை நான் நாடுனது இல்லை. நான் உங்களுடைய உதவி மேலே சார்ந்து கொள்ளலை. ஆண்டவரே, நீங்கள் பிதாவினால் அனுப்பப்பட்டீங்க, எனக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்பட்டீங்க. என்னுடைய பிதாவுக்கு தெரியும் நான் உதவியற்றவளாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் ஆவியானவரே நீங்கள் வந்தீங்க எனக்கு உதவி செய்யும்படி. ஆனால் இந்த எல்லா வருஷமும்
நான் உங்கள் உதவியை நாடலை. ரொம்ப அபூர்வமா நான் உங்கள் உதவியை நாடுனேன். அதிக நேரம் நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழ தான் முயற்சித்தேன். மக்களை மாற்ற நான் முயற்சி பண்ணேன். மக்களை திட்டுனேன். நான் என்னுடைய மனைவியை ஒத்துக்கொள்ள வைக்க முயற்சி பண்ணேன். என்னுடைய பிள்ளைகளை மாற்ற நான் முயற்சித்தேன். நான் என்னுடைய கணவரை மாற்ற முயற்சி பண்ணேன். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் ஒரு தோல்வி. ஏனென்றால் நான் உங்களுடைய உதவியை நான் பயன்படுத்தலை. நான் உங்களுடைய உதவியை கனப்படுத்தலை. நான் உங்களை என்னுடைய உதவியாளராக எடுத்துக்கொள்ளலை. நீங்கள் இல்லாமல் ஆவியானவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அதை நம்புகிறேன். எனக்கு அது தெரியும். ஆனாலும் நான் உங்கள் மேலே சார்ந்து கொள்ளலை. அதனால் என்னுடைய குடும்பம் குழப்பத்தில் இருக்குது. எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ முறை நான் பாவத்தில் விழுந்துட்டேன். எத்தனையோ முறை நம்பிக்கை இழந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. என்னுடைய உதவியாளராக இருக்கும்படியாக, வல்லமையான உதவியாளர். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் என்னுடைய உதவியாளராய் மாறிவிட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் உங்களை ஏதாவது விதத்தில் அவமானப்படுத்த முடியுமா? நான் உங்களை எப்படி அவமானப்படுத்துறது? என்னை மன்னிச்சிருங்க ஆவியானவரே. நீங்கள் எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. என்னுடைய அப்பா என்னை அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் ஆசையாக என் வாழ்க்கையில் வந்தீங்க. நீங்கள் என்னுடைய ஆலோசகராக மாறிட்டீங்க. ஆனால் உங்களுடைய ஆலோசனை நான் கேட்கல. நான் எல்லாருடைய ஆலோசனையும் கேட்குறேன். ஆனால் உங்கள் ஆலோசனை நான் கேட்கல. மன்னிச்சிருங்க ஆவியானவரே. ஆவியானவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க. என்னுடைய பக்கத்தில் இருக்கும்படி வந்திருக்கிறீங்க. என்னுடைய பக்கத்தில் இருக்கும்படி வந்திருக்கிறீங்க. என்னுடைய எல்லா போராட்டங்களிலும், என்னுடைய எல்லா யுத்தங்களிலும். ஆனால் நான் உங்கள் மேலே சார்ந்து கொள்ளலை. நான் மனிதர்களை சார்ந்து கொண்டுட்டேன். நான் என்னுடைய சொந்த உபவாசத்தை சார்ந்துட்டேன். என்னுடைய சொந்த சுய கட்டுப்பாட்டு நான் சார்ந்துட்டேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை ஒரு குழப்பத்தில் இருக்குது. நான் எல்லாவற்றையும் உடைச்சிட்டேன். ஊழியத்தை கூட உடைச்சிட்டேன். நீங்கள் வந்தீங்க என்னுடைய மன்றாட்டு வீரனாய். நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்னை பயன்படுத்த, ஒரு மன்றாட்டு வீரனாய் பயன்படுத்த. ஆண்டவரே, ஒரு ஜெபமில்லாத வாழ்க்கை, ஒரு ஜெபமில்லாத வாழ்க்கை நான் ஆண்டவரே நான் வாழுகிறேன். நான் உங்கள் மேலே சார்ந்திருந்தேன். நான் ஒரு வல்லமையான ஜெப வீரனாக இருந்திருப்பேன். மன்னிச்சிருங்க ஆவியானவரே. அப்பா, பல வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன். பல வாய்ப்புகள் வந்து வீணாயிருச்சு. பல பிரச்சனைகளை நான் என்ன உருவாக்கிட்டேன். எத்தனையோ உறவுகள் வந்து உடைக்கப்பட்டுச்சு. எத்தனையோ நான் பாவத்தில் விழுந்தேன். இப்போ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க என் வாழ்க்கையில். நீங்கள் தான் என்னை கொண்டு வந்தீங்க. நீங்கள் தான் என்னை கொண்டு வந்தீங்க. நீங்கள் விடலை. நீங்கள் என்னை விடலை. நீங்கள் என்னை விடலை. இப்போ இன்னொரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்க்க. ஓ ஆவியானவரே, நீங்கள் தான் என்னுடைய வழக்காடுகிறவர். நீங்கள் தான் என்னுடைய வக்கீல். நான் என்னுடைய யுத்தத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யுத்தத்தை செய்வீங்க. நீங்கள் எனக்காக வழக்காடுவீங்க. நீங்கள் எனக்காக மக்களோடு கூட வழக்காடுவீங்க. நன்றி. மன்னிச்சிருங்க பரிசுத்த ஆவியானவரே. உங்கள் உதவி நான் எடுத்துக்கொள்ளலை. நான் மக்களோடு சண்டை போட்டிருந்தேன். நான் என்னுடைய உரிமைக்காக சண்டை போட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆவியானவரே. இந்த நாளில் இருந்து நான் அதை உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ரொம்ப இனிமையானவர். நீங்கள் தான் என்னுடைய உதவியாளர். நீங்கள் தான் என்னுடைய வக்கீல். நீங்கள் தான் என் பக்கத்தில் நிற்கிறவர். எல்லா
எல்லாரும் என்னை ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டீங்க. அப்பா, நான் செத்தா கூட நீங்கள் என்னை சுமந்து கொண்டு போவீங்க. ஆவியானவரே, நான் உங்களை என்னோட ஃப்ரெண்டாக மாற்றிக்கிறேன். நீங்கள் என்னை பலப்படுத்துகிறவர். அப்பா, உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பலவீனமானவர். அதனால தான் உங்களுடைய ஆவி எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க, என்னை பலப்படுத்தும்படி. காரணமே இல்லை, நான் பலவீனமாக இருக்க காரணமே இல்லை. நான் பலவீனமாக இருக்க காரணம் இல்லை. நான் நிலையற்றவளாக இருக்க ஒரு காரணம் இல்லை. ஒரே காரணம், நான் என்னுடைய பலப்படுத்துகிறவர் மேல் சாரல. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல இருந்து நான் உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் என்னை பலப்படுத்துகிறவர். நீங்கள் தான் என்னுடைய பலன். நீங்கள் தான் என்னுடைய வக்கீல். நீங்கள் தான் என்னுடைய உதவியாளர். சின்ன விஷயங்கள் எல்லாம், சின்னதோ பெருசோ, நீங்கள் தான் உதவியாளர். நீங்கள் தான் என்னுடைய மூத்த பங்காளர். என்னுடைய எல்லா ஊழியத்திலும் நீங்கள் என்ன நடத்துவீங்க, என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, நீங்கள் தான் என்னுடைய உடன் பங்கு ஊழியர். இத்தனை வருஷமும் நான் ஊழியம் பண்ணேன், ஓடுனேன் 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 உங்ககிட்ட கேட்காமையே ஓடுனேன். இதெல்லாம் மற்றவங்க செஞ்சாங்களோ அதை நானும் செஞ்சேன். மக்கள் என்னை எப்பெல்லாம் அழைச்சாங்களோ நான் பாட்டு ஓடுனேன். நான் என்னுடைய சொந்த அழைப்பு மேலே கண்ணை வைக்கல. ஆவியானவரே, இதோ இந்த இப்பத்திலிருந்து நான் இனிமேல் நான் பிடிச்சதுக்கெல்லாம் ஓட மாட்டேன். நீங்கள் வாசலை தரங்க. எந்த இடத்துக்கு நான் போகணுமோ, நீங்கள் எங்கே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் நான் போவேன். நீங்கள் என்னை அனுப்பாட்டி நான் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்க மாட்டேன். ஒரு ராபா சாந்தா ராபா, தீர்மானம் எடுங்க. உங்கள் கைகளை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி உங்கள் கையை கொடுங்க ஆவியானவர்கிட்ட. ஆவியானவரே, என்னுடைய சரீரம் அது உங்களுடைய சரீரம். ஆவியானவரே, என்னுடைய எண்ணங்கள் அது உங்களுடைய எண்ணங்கள். என்னுடைய ஆத்துமா அது உங்களுடைய ஆத்துமா. என்னுடைய உணர்ச்சி அது உங்களுடைய உணர்ச்சி. என்னுடைய எல்லா உணர்ச்சிகளும் அது உங்களுடைய உணர்ச்சி. என்னுடைய குடும்பம் அதை உங்களுக்கு கொடுக்குற ஆவியானவரே, நான் உங்களுக்கு கொடுக்குற ஆவியானவரே. என்னால் என்னுடைய கணவரை தொட முடியாது, என்னால் என் மனைவியை மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நான் என்னுடைய கணவரும் கருத்தில் கொடுக்குறேன், என்னுடைய மனைவியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய எல்லா பிள்ளைகள் அம்மன் அவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அது நான் படிக்கிற புஸ்தகம் அல்ல, அது செமினார் செமினார் அட்டென்ட் பண்ணுறதுனால அல்ல, அது ஆவியானவர் தான். நீங்கள் என்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. எந்த வியாதி என்னுடைய சரத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் என்னுடைய சரத்தினுடைய ஆண்டவராக இருக்கிறீங்க. என்னுடைய சரீரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் கையில் கொடுக்குறேன். என்னை நடத்துங்க. என்ன செய்வது, எங்கே போகணும், என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், என்னுடைய உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க ஆவியானவரே. எத்தனை மணி நேரம் நான் தூங்கணும், நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி செய்து வைங்க. எக்ஸ்ட்ரா இல்லை, குறைவா இல்லை. ஆவியானவரே, நான் அதிக நேரம் செலவிட்டேன் இன்டர்நெட்டோட, உங்களோட கூட செலவிட்டதை விட அதிகமாக. நீங்கள் எந்த அளவுக்கு என் வாழ்க்கை துக்கமாக இருக்கிறீங்க, நான் உங்களை எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் புறக்கணிச்சிட்டேன், எந்த அளவு உங்களை என் வாழ்க்கையில் உதாசீனப்படுத்திட்டேன். மன்னிச்சிருங்க ஆவியானவரே. இப்பொழுது நீங்கள் எல்லாரை விட மேலானவர். நான் உங்களை நேசிக்கிற ஆவியானவரே, மற்ற எந்த மனுஷனை விட நான் உங்களை நேசிக்கிற ஆவியானவரே. என்னுடைய சொந்த ஆசையை விட நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிற ஆவியானவரே. கம்ப்யூட்டரை விட அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய வேலையை விட அதிகமாக நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிற ஆவியானவரே. என்னுடைய ஊழியத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன். உங்களை நேசிக்கிற ஆவியானவரே. சபையை விட அதிகமாக, உங்கள் குடும்பத்தை விட அதிகமாக இந்த நாள்ல இருந்து நான் கட்டளையிடுகிறேன்.
நான் ஆவியானவருடைய குழந்தை. நான் ஆவியானுடைய ஊழியக்காரன். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், ஆவியானுடைய ஆலயம். என்னுடைய குடும்பம் ஆவியானுடைய குடும்பம். என்னுடைய வாழ்க்கை ஆவியானுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி என் மூச்சு வரைக்கும் நான் சுவாசிக்கிற சுவாசம் அது உங்களிடத்திலிருந்து வந்திருக்குது ஆவியானவரே. நான் எப்படி அதை விடுறது? உங்க அபிஷேகம் இல்லாமல் எப்படி வாழ்வது? இந்த நாள்ல இருந்து நான் ஊழியம் செய்ய போகக்கூடாது. உங்களுடைய நீங்க மூடாம. நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு எல்லா மகிமையும் கொடுக்கிறேன். சொல்லுங்க பிதாவே, என்னுடைய எல்லா சோதனைகள், சொல்லுங்க என்னுடைய எல்லா சோதனைகள், என்னுடைய எல்லா மாம்ச ஆசைகள், நான் போராடி போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். இப்பொழுது ஆவியானவரே, என்னுடைய எல்லா சோதனையும், என்னுடைய எல்லா மாம்ச ஆசைகளும் நான் உன் கையில் கொடுக்கிறேன். நீங்க தான் பொறுப்பாளி. நன்றி ஆவியானவர். அந்த புதிய ஏற்பாட்டு மாதிரி அதுதான் பரிசுத்த ஆவியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். நான் ஆவியினால நடப்பேன். நான் ஆவியினால பிரசங்கம் பண்ணுவேன். நான் எல்லாரோடையும் ஆவியானவர் மூலமாக பேசுவேன். நான் ஒவ்வொரு நொடியும் ஆவியானவர் மூலமாக நடப்பேன். எல்லா அசைவும் அது ஆவியானவராலே கட்டுப்படுத்தப்படும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் இந்த நாளுக்காக காத்திருந்தீங்க. நன்றி, நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க. நன்றி நன்றி. நீங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார். ஆவியானவர் அந்த நாளுக்காக காத்திருந்தார். அவர் அந்த நாளுக்காக காத்திருந்தார். அவர் ரொம்ப பரவசமாக இருக்கிறார். அவர் பரவசமாக இருக்கிறார். அவர் பரவசமாக இருக்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த நாள்லேருந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி சொல்லுங்கள். நன்றி.